உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, ஒரே ஒரு அழுத்துனா உசுறு போயிடும். பாக்குறியா? சுடு பாப்போம். தைரியம் இருந்தா சுடு 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 சுடு. சுடத்தான் போறேன். என்ன அத பாக்க நீ உசுரோட இருக்க மாட்டேன். பாம் பொட்டுன்னு போயிடுவேன். அப்படியா? சுட சுடு 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 சுடு. என்ன ரங்கநாயகி, சுடவே இல்ல? சுடு சுடு. ஏய் ரங்கநாயகி, நீ எப்படி யோசிப்பன்னு எனக்கு தெரியாதா? என்ன துப்பாக்கில குண்டு இல்லையா? இதோ குண்டு. சும்மா அதிர்துல. எப்ப இந்த குண்டை எடுத்தேன், எப்படி எடுத்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? அதுதான் இந்த காந்தாரா. இனிமே இது மாதிரி நிறைய நடக்கும். டேய், இவள டப்புன்னு போட்டு முடிச்சிடாதீங்கடா. கைய கால உடைச்சு விடுங்க. இவ புருஷன் மாதிரி இவளும் வீல் சேர்ல இருக்கணும். இவ அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இவள மெல்ல மெல்லமா தான் கொல்லணும். இவ அடிபட்டு கிடக்கிறத அவ பையன் வந்து பார்த்தானா, அவனையும் முடிச்சு விட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. ஏய் ஏய் ஏய், என்ன வரட்ட? ஏய் காந்தாரா, காந்தாரா, சீக்கிரம் முடிச்சு வாங்கடா. டேய் சங்கிலி, என்னடா இவ இன்னும் போகாம இருக்கான்? வாயை கூட திறக்க மாட்டாங்கக்கா. ஒருவேளை நம்மள சுத்த விடுறானோ? அவன் அம்மாவுக்கு அங்க பிரச்சனை. எப்படி இவன் போகாம இருப்பான்? கண்டிப்பா போவான். டேய், யாரா நீ? ஹீரோ வந்து நிப்பாருன்னு பார்த்தா ஜோக்கர் வந்து நிக்கிற. ஏய், தேங்காய் நார் மண்டையா, நான் ஜோக்கராகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் இப்போ வந்திருக்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? இவங்கெல்லாம் என்ன எப்படி அடிக்க போறாங்கன்னு பார்க்க வந்தியா? அத்தை, நான் உங்களுக்கு அப்புறமா பதில் சொல்றேன். முதல்ல இவங்களை நான் கவனிச்சுட்டு வரேன். நீங்க போங்க. என்ன அதையும் ஒன்றும் பண்ண முடியல. நீ என்ன பண்ண போற? நீ இவங்களை அடிக்க போறியா? அத்தை, நீங்க போய் கார்ல ஏசி போட்டு உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா கூட்டிட்டு போங்க. போங்க போங்க. வாங்க சக்கி, பார்த்துமா. இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டு. ஏமா, பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? வசமா வந்து இப்படி சிக்கிட்டிய. அவனை போடு. போடு அவனை. அந்த தேங்கனார் மண்டையனை போடு சொல்றேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன?
ஒரு முத்தம் கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றா சார். ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது சார். தம்பி கையெடுத்து கும்புறேன்ப்பா, முதல்ல கிளம்புப்பா. ஓகே சார், நான் கிளம்புறேன். கான்சு வரட்டா? அண்ணா வரேண்ணே, வரேன். அப்பா, நாமளும் இதில் மாட்டல. அம்மாவையும் யாரோ காப்பாத்திட்டாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுடா வெற்றி. ஆமா, அம்மாவை யார் காப்பாத்திருப்பாங்க? அம்மா தான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சுது. நாளைக்கு மட்டும் நீ போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா, நீ எத்தனை கிஸ் கேட்டாலும் நான் கொடுப்பேன். என்னக்கா இவன் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்? அப்ப அந்த ரங்கநாயகியை யாருக்கா காப்பாத்துனது? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. எப்பவும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், இந்த தடவை ஏதோ புதுசா பண்ணிருக்கான்னு தெரியுது. அப்ப இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணதே வேஸ்டா போச்சு. எல்லாமே வேஸ்டா போச்சு. சரி, நீ இங்கே இரு, நாங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வரோம். வாடா. புஷ்பாக்கா, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? டேய், நீ என்ன இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அங்க யார் உங்க அம்மாவை காப்பாத்துனது? பாரா, என்னை விட எல்லாத்துலயும் நீங்க 2 பேரும் அப்டேட்டா இருக்கீங்க. அக்கா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, எங்க அம்மாவை இப்ப யார் காப்பாத்துனது? ஏய், உண்மையை சொல்லு. அங்க ஆளுங்களை செட் பண்ணி காப்பாத்த சொல்லிட்டு இங்க வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? அடச்சே, இது கூட எனக்கு தோணல பாரு. ஏண்டா சங்கிலி, இத நேத்தே சொல்லியிருந்தா நான் பண்ணிருப்பேனடா. மிஸ் ஆயிருச்சு போடா, பேட் பாய். ஏண்டா டேய், எவ்வளவு பழக்கம் நமக்குள்ள, முன்னாடியே சொல்ல மாட்டேன். டேய், சும்மா நடிக்காத. என்ன சொல்லு, முதல்ல யார் உங்க அம்மாவை காப்பாத்துனது? அந்த ஆண்டவன் காப்பாத்திருப்பான். நல்லவங்களுக்கு சோதனை வந்தா அந்த ஆண்டவனே மனுஷனா வந்து காப்பாத்துவான்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஓ அக்கா, என் பொண்டாட்டி சக்தி இருக்கால, அவ எனக்காக ஆசையா காத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒரே ரொமான்ஸ் மூட்ல இருக்கேன்க்கா. ஸ்டார்ட் தி மியூசிக். என்னடா இவன்? பூஜா, இன்னைக்கு வேணா அவன் தப்பிச்சிருக்கலாம், கூடிய சீக்கிரம் மாட்டுவான். அப்ப இருக்கு அவனுக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.